எனக்கு அருமையானவர்களே, இன்று சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அன்பின் அப்போஸ்தலர் அவர்கள் ஆண்டவரிடம் சென்ற நாள். இந்த நாளில் பரலோகம் ஆர்ப்பரித்தது. ஆண்டவர் அவர்கள் மூலமாக உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆறுதல் வழங்கி ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக கோடிக்கணக்கானோர் அவரை பின்பற்றும்படியாக, லட்சக்கணக்கானோர் அவரை சேவிக்கும்படியாக, என்னும் தேச தலைவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை வல்லமையாக ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். குடும்பத்தினரையும் ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி தொடர்ந்து சேவை செய்ய எழுப்பும்படியாக அவர்களுக்கு அருள் புரிந்தார். இந்த அன்பின் அப்போஸ்தலர் என்னுடைய தந்தை, தேவனுடைய மனுஷன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஆண்டவரிடம் சென்று விட்டார். இப்பொழுது 18 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனாலும் அவர் செய்த ஜெபங்கள், அவர் சிந்தின கண்ணீர், அவர் சிந்தின ரத்தம், பெருமூச்சு உயிரோடு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு, இந்த சேவைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு விதையாக இருக்கிறது. இன்று அது இன்னும் கிரியை செய்து வருகிறது. ஊழியம் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறது, பெயர் பெற்றிருக்கிறது. அந்த சேவைகள் எல்லாம் பெருகும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய அருளால் 15 ஜெபகோபுரங்கள் அவர்கள் போகும் பொழுது இருந்த நிலையில் 105 ஜெபகோபுரங்களாக தேசம் முழுவதிலும் பெருகி இருக்கிறது. இன்னும் உலகெங்கிலும் 14 ஜெபகோபுரங்கள். இஸ்ரேல் தேசத்திலே உலக அளவிலே ஜெபகோபுரம். டெல்லியிலே நேஷனல் பிரேயர் டவர், 24 மணி நேரமும் பார்லிமெண்ட்டை பார்த்து ஜெபிக்கும் ஜெபங்கள். இன்னும் நேஷனல் பிரேயர் அண்ட் மினிஸ்டர்ஸ் அலையன்ஸ் மூலமாக எல்லா சபைகளையும் இணைத்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை இணைத்து ஜெபிக்கும் அருள் தேசம் முழுவதிலும். இன்னும் பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவிலே பெருகத்தக்கதான அருள் எல்லா மாநிலங்களிலும். அந்த மாநில தலைவர்கள், தலைவிகள் கூட்டத்திற்கு வந்து ஆதரவு கொடுக்கும்படியான கிருபை, தேச தலைவர்கள் வாசலை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாக பெற்றுக்கொள்ளும் அருள் என்னும் பெதஸ்தா விரிவாக்கம், என்னும் காருண்யாவிலே தேசிய அளவிலே ரேங்கிங் பெற்று, என்னும் விஞ்ஞானிகளை எழுப்ப உலக தரத்திற்கு கொண்டு வர ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். அதோடு கூட தேவனுடைய வல்லமையை சுமக்கும் யோசேப்புகளாக, தானியேல்களாக மாணவ மாணவிகள் வெளியே வரும்படி அங்கிருக்கும் ஆசிரியர்களை ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்தி வருகிறார். சேவை செய்கிறவர்களை உபயோகப்படுத்தி வருகிறார். என் தந்தை போன பிறகு சீஷா மூலமாக ஏழை மக்களை பராமரிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். வயோதிபர்களை, விதவைகளை, பெண்களை, தள்ளப்பட்ட பெண்களை, இன்னும் சிறுவர்களை, கிராமங்களிலே இன்னும் HIV நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை, வீடு இல்லாதவர்களை, இன்னும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களை பராமரிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ ஊழியர்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்கும்படியாக, இன்னும் ஏழை மக்களுக்கு சீஷா மூலம் வீடுகளை கட்டி கொடுக்கும்படியாக, இன்னும் சில 1000 மாணவ மாணவிகளுக்கு கடந்த வருடங்களிலே முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து காருண்யாவில் இலவசமாக இன்ஜினியரிங் படிக்க வைக்கும்படியாக பல திட்டங்களை ஆண்டவர் கொடுத்து செயல்படுத்தும்படி கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய அருள் மிகவும் பெரியது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபடுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். உள்ளமுடைந்த மக்களை பராமரிப்போம். தேசத்திலே தலைவர்களை, தலைவிகளை எழுப்பி சமுதாயத்திலே அவர்கள் தானியேலைப் போல, யோசேப்பைப் போல மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரும்படியான ஆண்டவனுடைய பிரதிநிதிகளாக உயரும்படியாகவும் ஆதரவு கொடுப்போம். சீஷா மூலம் ஏழைகளை பராமரிப்போம். ஆண்டவன்
அப்படி இணைந்து செயல்படும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உபயோகப்படுத்துவார். எப்பொழுதும் உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும். ஆண்டவனுடைய அன்பின் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கைக்காக, கண்ணீருக்காக, உழைப்பிற்காக, விதைத்த அருளுக்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை அன்போடும் பாசத்தோடும் தேவன் முன்பதாக பயபக்தியோடும் நினைவு கூறுகிறோம். நன்றி இயேசுப்பா, நன்றி.